ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஐசாக் அசிமோவ் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி த லாஸ்ட் கொஸ்டின் பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் வந்திருக்கோம். நம்ம கூட அர்ஜுன், கேஒய் அண்ட் விக்கி இருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட கதை என்னன்னு தெரியாதவங்க ப்ளீஸ் செக் அவுட் த வீடியோ வி ஆல்ரெடி மேட். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஃபார் பீப்புள் ஹூ ஆல்ரெடி நோ த ஸ்டோரி, ஹோப் யூ என்ஜாய் திஸ் டிஸ்கஷன். ஸோ விக்கி, இந்த ஷார்ட் ஸ்டோரி படிச்சோன்னா உனக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஸ்டோரி பார்த்தோன்னே எனக்கு இந்த பீரியட் தான் தோணுச்சு, எந்த எந்த டைம் ஆஃப் இதுல வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ மச்சான், இவர் இந்த எழுதிட்டு இருக்கும்போது இந்த டைம்ல வந்து கம்ப்யூட்டர் பேசிக்கா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஐபிஎம் அவனுங்க தான் வந்து இந்த பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? இந்த கம்ப்யூட்டரோட வந்து மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தான் இருந்துச்சு. அண்ட் அதுதான் வந்து ஃபேஸ் என்னன்னா, அந்த வேக்கம்ஸ்ல இருந்து இந்த செமிகண்டக்டருக்கு வந்து ஃபேஸ், அந்த சிப்புக்கு வந்து ஃபேஸ். சரியா? பேசிக்கா இந்த கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி அந்த டைம்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவன் வந்து 2-3 மிசைல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணாங்க ஆப்வியஸ்லி. பட் ஆனா இந்த அப்ளிகேஷன்ஸ் டைரக்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்து அப்படின்னா, the first 10 digits of pi அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, லார்ஜஸ்ட் பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது, this was the biggest achievement of this computer over that period of time. அண்ட் இதை வந்து இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டியூரேஷன் பார்த்துட்டு லைக் அதுல இருந்து எவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கான்னு பாக்குற அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து இமீடியட்டா சேர்க்காது. லைக் 1958ல ஒரு கம்ப்யூட்டருங்கிறது பேசிக்கா வந்து ஈவன் லைக் என்ன சொல்றது பிரிமிட்டிவ் அந்த கால்குலேட்டர் தட் வி ஹேவ் நோ. கரெக்டா? அந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ஒரு ஆர்டிபிஷியல் கம்ப்யூட்டர் ஆர் யூனோ ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் சொல்லி கரெக்டா? ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் கைண்ட் ஆஃப் ரிலேட்ஸ் டு தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் வி ஹேவ் நவ. கரெக்டா? சோ அந்த ஃபேஸ் பார்க்கும்போது இந்த ப்ரொஜெக்ஷன் வாஸ் தி பிகெஸ்ட் என்ன சொல்றது டக்குனு பார்க்கும்போது எனக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ காட். ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சரி அர்ஜுன், உனக்கு எப்படி இருந்துச்சு? மச்சான், எனக்கு வந்து ஆப்வியஸ்லி இது வந்து பயங்கரமான ஒரு இன்டெலெக்சுவல் ஒலிம்பிக்ஸ் மாதிரி மச்சான். ஏன்னா ஹீஸ் புஷிங் ஹிஸ் இன்டெலெக்ட்ஸ் லிமிட் டு தி எக்ஸ்ட்ரீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். இமேஜினிங் ஹவு கம்ப்யூட்டர்ஸ் குட் எவால்வ், ஹவு ஹியூமனிட்டி கேன் எவால்வ், ஹவு humanity as a species, how it relates with the space, how it relates with other galaxies. அதெல்லாம் it's mind boggling. ஆனா as a fiction, when you look at it as a fiction, if it was a thesis, if it was a scientific thesis, whatever Vignesh told or whatever I told earlier all makes sense. ஆனா ஒரு fictionல the core thing that a person or an author addresses is the human being's emotion. Correct? So in that way this story touched upon a very very core existential question inside all of us. What's the point? So that is what I think is amazing about this story. ஏன்னா இப்போ வந்து சரி இதெல்லாம் நம்ம பண்றோம், இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கோம், வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் தி பாட்காஸ்ட் அப்படின்னு நான் கேட்டேன்னா, you can always ask me what's the point of your existence. That question is that's very good point. எனக்கு அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன்ல அவர் வந்து கொடுத்திருக்காருன்னு. ஸோ அதிலே வாட் he says is people don't remember the title of the story or people don't even remember me as an author who wrote the story, but they still remember the idea with the story presents, and that's what I wanted with the story. And so he feels very proud of this, the last question இருக்கிற short story. So KY, any initial thoughts? இங்க என்னோட இது வந்து பார்த்தேன்னா வச்சுக்கோங்க, லைக் த வே ஹவு when I started going through the story and I've also heard a lot about people talk about this, right? So இதெல்லாம் எனக்கு பார்க்குறப்போ ஒன்று, how can I relate this to myself as the first question that I asked, okay? Or like இது ஈவென்ச்சுவலா இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஃப்ரம் த தாட் ப்ராசஸ் லெவல்லையாவது என்ன இவன் சொல்ல வரோம் அப்படின்றது. சயின்ஸ் ஃபிக்ஷன் பத்தி எல்லாம் பேசணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் படிச்சிருக்கணும். எனக்கு ஜீரோ நாலேஜ். ஃபர்ஸ்ட் என்ட்ரோபினா என்னன்றதே நான் இப்பதான் போய் பார்த்தேன், அது வேற விஷயம். ஆனா ஓவரால் கதையை வச்சு பாக்குறப்போ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, லைக் இவனுக்கு வந்து எப்படி பேசுறாங்கன்னா, ஒரு இந்த யூனிவர்ஸோட கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசுறாங்க. அண்ட் ஆல்சோ லைக் ஹவு டு பிரிங் பேக் இஃப் சம்திங் இஸ் கோயிங் டவுன், ரைட்? இவனுக்கு வந்து என்ன சொல்றானுங்கன்னா, மொத்தமாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா சப்போஸ் இதுல இருந்து நமக்கு ஒரு குட்டி ஹோப் இல்ல ஒரு ஃபெய்த் இருக்குமா திருப்பி எல்லாத்தையும் பில்ட் பண்றதுக்கு அப்படின்றது. ஒரு ஆர்டிபிஷியல் எர்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ண முடியுமா if we have light அப்படின்ற மாதிரி அநியாய தாட் ப்ராசஸ் லெவல் which gives a lot of positivity when I look, because we are talking about something which is negative. Like டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எல்லா ஃபேர் பாயிண்ட் ராகேவை. ஓகேவா? எனக்கு வந்து பயங்கரமா பாத்தீங்கன்னாக்க இட்ஸ் யூசுவலி அபௌட் dystopian vision of how robots take over the world and stuff like that. This was one of the first science fiction, at least, or which gives me hope. That is a very big part of it. Sorry. And also it helps me how to think. Okay, even if you are thinking about destruction, right? Getting back to the normalcy க்கு அவன் குட்டியா ஒரு percentage ஒன்னு கொடுத்திருந்தான். புரியுறதா? தோ லைக் we gonna destroy at one point of time. நீயும் சாவ போற, நானும் சாவ போறேன். இப்போ when you think about like astrology and all those stuffs, எல்லாமே அந்த ஒரு குட்டி பிலீஃப் தான். சப்போஸ் நீ திரும்பி வந்தனா நீ என்ன பண்ணுவ? அதனால அதை நினைச்சே நான் வந்து I won't do a lot of stuff, bad stuffs today. புரியுறதா? which is kind of like driving us moving forward.
இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டா தான் என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நீ சொன்னா நீ பண்ணுவியான்னு எனக்கு தெரியாது, பட் இப்படி ஒண்ணு இருக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு டேட்டா ரிலேட்டடா நான் சொல்றேன் அப்படின்னா நீ அதை எப்படி நம்புவ? இங்க ஈவன் when I look at AC and the type of response I've been getting from the mission, right, அவனே எனக்கு தெரியாது அப்படின்றான். But still the human hope that we had kept on driving us till now. புரியுறதா? மிஷினுக்கே ஆன்சர் இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ மட்டும்தான் அது வந்து வித் ஸ்டாண்ட் ஆகாம நீ இன்னும் நின்னுகிட்டே இருக்க, hoping that something will happen even if the whole like world is dead. Is there a reset or a like ஒரு bring back button மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதனால இருக்குமா அப்படின்ற ஒரு யோசனையிலேயே விட்டான் எனக்கு அது. மச்சான் இப்போ நான் வந்து அந்த டேட்டா பாயிண்ட் இருக்குல்ல, it very much intertwines with how the story has been written. இப்போ இந்த ஸ்டோரி நீ எடுத்துட்டேன்னா it travels mostly on the intellectual level. புரியுதா? பிகாஸ் இப்போ ஹியூமன் ஈகோ வந்து it is pushing it to an extreme level, to the point where human beings want to become immortal, and they eventually get there. They have become immortal and they know that they are going to live forever. So இப்போ உனக்கு வந்து ஒரு you know that we are going to die at 18 வச்சுக்கோயேன். இப்படி இருக்கும்போதே we know this is a finite sentence. அதுக்கு நடுவில் நம்ம இருக்கும்போதே these questions are bothering us too much. கரெக்டா? But imagine if you have an immortal amount of time, like you are immortal and you have infinite amount of time to exist, and how much would these questions bother you then? Because if a doomsday is going to come, you are going to see it because you are going to be alive. Correcta? So all these existential questions are heavily bloated up when you become immortal. கரெக்டா? சோ இப்போ வந்து இது பேசிக்கலி என்ன பண்ணுதுன்னா உன்னோட அந்த ஐடென்டிட்டியை வந்து பயங்கரமா இது வந்து இட் இஸ் celebrating the human identity. A human being வந்து how much importance he attaches to his identity வந்து இந்த புக்ல it is very stark. கரெக்டா? சோ இப்போ நீ ஐடென்டிட்டின்னு ஒன்னு எடுத்தாலே it is just data. இப்போ you as a person is just a set of data. கரெக்டா? Your memories, your ideas and all these things, இதெல்லாம் ஒரு set of data தான். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா there's no more identity. கரெக்டா? So in a way this supercomputer has an identity. It survives on data. If you take out the data, what is that? அதுதான் இந்த story is trying to get at. கரெக்டா? So நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ we are there, we reach a point where your identity and my identity will become obsolete, where we become the parts of a whole. This capital M man. Correcta? Their identity has become obsolete, but still there is consciousness. So in the travel from identity to consciousness, like in the material realm la nee வந்து vanish ஆனாலும் there is still this consciousness of the hyperspace. கரெக்டா? ஸோ இந்த டிரான்சிஷன் வந்து அந்த கான்சியஸ்னஸ் பாயிண்ட்டும் என்ட்ரோபி பாயிண்ட்டும் எனக்கு லைக் புக்கோட ஸ்டார்டிங்க்கு நீ எடுத்துட்டு வந்தாலும் இட் ஆன்சர்ஸ் தி கொஸ்டின் ஆஃப் தட் பர்சன், த ட்ரங்க் பர்சன் ஹூ இஸ் ட்ரிங்கிங் அண்ட் ஆஸ்கிங் இஸ் தேர் a way to reverse entropy? It's just that this person is not seeing consciousness. Do I make sense? This person who is here sitting right now is not very aware of his consciousness, or the other person who is drinking with him, that consciousness, or the consciousness of the machine. If consciousness is a very alien word, we can just look at it as intelligence. There is an intelligence that is beyond material realm. எனக்கு இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றத விட கான்சியஸ்னஸ்ன்றது கொஞ்சம் லைட்டா ரொம்ப பதட்டமா இருக்கு இந்த வார்த்தை கேட்கறதுக்கு. ஆனா எனக்கு வந்து லைக் இது நீ நார்மலா பார்த்த அப்படின்னு வச்சுக்கோங்க, லைக் ரைட் பிளேஸ் ரைட் டைம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், அதை நீ கான்சியஸ்னஸ் சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ அந்த இடத்துல வந்து அவன் லைக் he was drunk or mission didn't have a lot of data in order to give an answer, everything is not like அவங்கலாம் கான்சியஸா இருக்குதுன்றது they are not epic enough because the thought was mean to for like the thought was basically in order to address that situation. இவங்க கான்சியஸா இல்லாதனால தான் அந்த மாதிரி ஒரு தாட்டே வந்தது. அதான் ஃபாலோ பண்ணிட்டு போறோம். இந்த ட்ரிகர்ஸா நம்ம கன்சிடர் பண்ணாம லைக் இது இட்ஸ் a good trigger, no, it happened, அவ்வளவுதான். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து even at the end of humanity they did not have an answer. கரெக்ட்டா? Yeah. Even at the end of humanity they did not have an answer whether entropy can be reversed or not. It's only this consciousness or this hyperspace intelligence that had an answer. Correcta? So what I am saying is
என்ட்ரோபியோட டெஃபினேஷனே எடுத்துட்டேன்னா இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் டிசார்டர்னஸ் தட் இஸ் தேர் இன் an isolated system. So and this second law of thermodynamics says this entropy will only keep increasing in an isolated system. This will only keep increasing. So இப்போ வந்து நீ நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமா எடுத்தேன்னா the entropy is just gets on increasing, கரெக்டா? So அதுதான் இந்த புக்கோட கோர் ப்ராப்ளம். Entropy is going on increasing and there will be a dead end to it. And is there a way to reverse it? Is existence a reversible reaction? Is the whole plot, கரெக்டா? So ஆனா இப்ப நீ வந்து இதுல ஒரு இந்த ஆங்கிள் மட்டும் யோசிச்சு பாருங்க மச்சான். இப்ப வந்து என்ட்ரோபிக்கு ஆன்டிதீசிஸ் தான் மச்சான் கான்ஷியஸ்னஸ். நான் எப்படி சொல்ல வரேன்னா ஸ்டார்டிங்ல மேட்டர் இருந்துச்சு. ஆஃப்டர் பிக் பேங் ஆர் வாட் எவர் தட் இஸ், தேர் வாஸ் ஜஸ்ட் மேட்டர், கரெக்டா? We were not super sophisticated living beings. We did not have mammals. We did not have these complex organisms. But there was matter and there was probability. And with the complicated probability things, a lot of things happened. But as entropy increased, there is a particular segment where orderliness was increasing. That is what I call consciousness. இப்போ வந்து ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் it is becoming evolving to a better place. It is not going backwards. So this particular life or consciousness or whatever I'm talking about, in the matter வந்து it is against the theory of entropy. So when those people were asking the question of entropy, they did not address this consciousness at all.ன்றதுதான் என் பாயிண்ட். இல்ல அண்ட் அர்ஜுன் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஆக்சுவலா வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் வெரி குட் பாயிண்ட். ஸோ என்னன்னு வச்சுக்கோங்க, இந்த கான்சியஸ்னஸ் ஒரு பேசிக்கலி எனிதிங் இந்த யூனிவர்ஸ் வச்சுக்கோங்க, ஜென்ரலி they would say how we perceive universe is basically its way of perceiving itself. Say universe way of perceiving itselfங்கிறதா வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ். Say for example, இப்போ நான் வந்து ஒரு ஹியூமன் எடுக்கிறேன் அப்படின்னா, we are all part of stardust, right? And then how this universe as a whole started from one part, which is Big Bang, and then you have this the dark phase where there are no materials, and then there is light, and then lights basically stars, correct? Hydrogen atom, stars, and then அதுக்கப்புறம் எர்த், பிளானட், இந்த மாதிரி ஒரு நடந்துன்னு வச்சுக்கோங்க. All these are part of the universe, right? We by ourselves are universe. And then the universe way of feeling itself is kind of what is called consciousness, which we have, which we think is exclusive to ourselves. Very 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 interesting மச்சான். ஏன்னா இப்போ அவன் சொன்னதுல என்ன, நான் சொல்றதும் சேம் தான். என்ன சொல்றோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டிய ஒரு ப்ளோ பண்ற டைம்ல இந்த புக் எழுதப்பட்டது. This book has been written where human intelligence or intellect has been celebrated too much, because we are going to reach a point where our individuality will become obsolete and human beings as a whole, what we are going to do will matter. So அதான் இந்த man, small m man to a capital M man transition. Capital M man க்கு அங்க transition வருது இல்ல. So I think it will not take that long. So we will become aware. So social media is in a way that thing much. இப்போ வந்து இனிஷியலி நம்மளோட தாட்ஸ், நம்மளோட இண்டிவிஜுவல் தாட்ஸ் மட்டும்தான் நம்மளோட என்ன சொல்றது, நம்மளோட பிஹேவியரை மேனிபுலேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ரைட் நவ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் human beings as a whole species, we are uploading our opinions and ideas and insights and all our experiences to a central platform which is internet. இங்கிருந்து நம்மளோட எல்லாரோட பிஹேவியரும் காமனா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னா, இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை when I'm trying to put it into words, there is a transit loss, கரெக்டா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து there is a transit loss. அதுக்கப்புறம் it is getting into you, there is a filter. You may take it with your prejudices, your biases and conditioning. பட் இன்னும் ஒரு 100 yearsலயே என்ன ஆயிடும்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை எக்ஸாக்டா ஒரு ரெபாசிட்டரிக்கு அனுப்பி I can make you experience the same thing that I'm experiencing. Birds அதெல்லாம் தாண்டி you will experientially feel what I'm feeling. Empathy will move to the next level. எனக்கு அதாவது ஹியூமன் கண்டிப்பா நீ படிக்க எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுல படிக்கும்போது எனக்கு அவதார் படம் தான் சடனா எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. அந்த நாவி இருப்பாங்க. நான் எப்பவுமே அந்த ஒரு இதுக்கு தான் நான் ரிலேட் பண்றேன். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நான் எங்க படிச்சாலும். ஸோ இப்போ அந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்சல்யூட் ஆகிற டைம்ல வந்து we are different people, that there is a common consciousness or the consciousness of the universe itself னு வச்சுக்கோங்க. ஸோ இனவே நீங்க நம்ம எல்லாம் போயிட்டோம்னா, this thing, if the fact that you are going to die should not be so fearful or scary la, because we know that is the truth. We are all going to die, that is the truth. So obviously our hope is I am not limited to the body or my mind.
if I identify myself with this consciousness that we are talking about, which has the data or which will eventually have the data to reverse all these things, இப்போ வந்து நம்மளோட இனிஷியல் அவேர்னஸே நம்ம வந்து ஹியூமனிட்டி அந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணோம்னா these immortal beings who are empty shells வந்து ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. கரெக்டா? பிகாஸ் இம்மார்டாலிட்டிக்காக நம்ம ட்ரை கூட பண்ண மாட்டோம். பிகாஸ் we would not be looking for preserving this body and mind. அது புரியுது. ஆனா எப்பவுமே நம்ம லிமிட்டட் பை அண்டர்ஸ்டாண்டிங்ல, இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இம்மார்டாலிட்டி இஸ் அ கோல். ஸோ நம்ம ட்ரை கூட பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அதை அட்டைன் பண்ணிட்டு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் இதுக்கு போய் அப்புறமா அது இவங்களே இம்மார்டாலிட்டிக்கெல்லாம் போய் பண்ணியிருக்கோமே அப்போ சொன்னோன்னாக்கா எனக்கு புரியுது. ஆனால் இப்போவே வந்து நம்ம ஒரு இது அச்சீவ் பண்ணாமல் அதை பற்றி பேசுறது ஐம் ஃபைன். இல்லை கருதான். அகைன் சொன்னா அதான் அந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கோங்க. சி அகைன் லைக் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ் வருதோ இந்த இம்மோர்டாலிட்டி எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டு ஹவ் யூ லிவ் யுவர் பிரசன்ட். கரெக்டா? அட் தி எண்ட் ஆஃப் தி டே தட் இஸ் தி டேக் அவே, ரைட்? So obviously the things are going to end, right? And then things have ended already for a lot of things, right? And how you live the present is the only thing that you can take away from basically what you have, correct? And that is what again goes to this consciousness by mutra, correct? தெரியல டே, இங்க இத வந்து நீங்க கியூரியாசிட்டியோட லிங்க் பண்ண முடியுமா? People were always curious to understand what they want to see, right? இங்க வந்து அவனுக்கு கோல் தெரியும், அவன் எதை பத்தி யோசிக்கணும் அப்படின்றதும் முடிச்சிட்டான், அவனுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. he expected that tool to answer him the answer that he expected, right? ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அது ரொம்ப தெளிவா இருந்தது. நீ அது கிட்ட போய் கேளு, இது நீ கேட்டனா அவன் என்ன சொல்லணும்னு தெரியும், உனக்கு ஃபர்ஸ்ட் யோசிக்க தெரியுமா, உனக்கு ஒழுங்கா கேள்வி கேட்க முடியுமா தான் ரெண்டு பேரும் ஆரம்பிப்பானுங்களே. பட் either of those two guys, one was always curious to know what it can lead to, right? இன்னொருத்த வந்து அந்த ஒரு லைக் ஒரு அடமண்டா எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனா நீ இப்பதான் இதை பத்தி யோசிக்கிற, அதனால நீயே போய் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது. சரியா? சோ இங்க வந்து அந்த கியூரியாசிட்டி வந்து ஒரு செம டிரைவரா இருந்திருக்கு in order to understand what is going to happen. and even உனக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சதுமே அந்த ஆன்சர் was unclear, right? அப்பயும் we are still waiting, like keeping the leap of hope in order to and staying curious in order to know what is happening by understanding all the natures. like இந்த என்ட்ரோபி பத்தி பேசுறானுங்க, லா பேசுறானுங்க, எல்லாத்தையும் பேசுறானுங்கல்ல, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா just to validate ourselves, saying that at the end of the day, yes, I'm cautious on what I'm doing, and I'm very curious to know what is going to happen, which is obviously the betterment of the humankind. இது எப்படி வேணா அழிஞ்சாதான் நல்லது அப்படின்ற பரவாயில்ல, அது எப்படி அழியணும்னு நான் பாக்குறேன், அதுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போறேன். இல்ல உனக்கு வந்து இல்ல இப்படியே தான் இருக்க போது, ஒரு ரீசெட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா அதையும் நான் வந்து I'm actually curious to understand what's going to happen because I love being with the change அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டேக் அவேவும் இருக்கு. கரெக்ட். டேய் அந்த கியூரியஸ்ங்கிறது கோஆக்சிங், கரெக்ட்டா? பேசிக்கலி பெர்சிஸ்டன்ட்டா வந்து the human race is trying to think that what is next அடுத்து என்ன பண்ண போறோம். and then லாஸ்டா பாத்தீங்கன்னு கூட அந்த பாயிண்ட் வரைக்கும் லைக் ஹியூமன்ஸ் வந்து அந்த இன்டகிரேட் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் machine will not think about explicitly about this problem, correct? It has a lot of other things to do also, as they say, correct? But after the human has integrated with this mission, it will wait and solve this problem because it is curious to answer the last question that it does, right? So obviously இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் அது கியூரியாசிட்டி கிடையாதுல்ல, it's a task which a human has given it. எனக்கு இந்த ஒரு டாஸ்க் மிச்சம் இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்கான். இட்ஸ் நாட் டேய் நீ யூ வாஸ் தி ட்ரிகர்டா, நீ சொல்லனா அதுக்கு புரிஞ்சிருக்காது அந்த மிஷன். ஒரு கேள்வி இப்ப நவீன் சொல்றது என்னன்னா, உனக்கு கியூரியாசிட்டின்னு ஒன்னு இருக்கு, அந்த கியூரியாசிட்டின்றது உனக்கு ஒரு ஃபேக்கல்ட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ உன்னால பேச முடியுன்ற மாதிரி உன்னால கியூரியஸா இருக்க முடியும். உன்னால பேச முடியும்ன்றது ஆம்பிளிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மைக்ரோஃபோன் இருக்க மாதிரி உனக்கு கியூரியாசிட்டி இருக்கு, ஒரு क्वेश्चन கேட்க முடியும்ன்றதோட ஆம்பிளிஃபிகேஷன் தான் ஒரு மெஷின் ஆஸ்கிங் தி சேம் क्वेश्चन. You speaking and the machine speaking is an amplification of you doing that thing. So உன்னோட ஒரு ஃபேக்கல்ட்டியை ஆம்பிளிஃபை பண்றதுக்காக ஒரு மெஷின் வச்சிருக்க, உனக்கு டேட்டா ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் இருக்கு, அதை ஆம்பிளிஃபை பண்ணி நீ ஒரு மெஷின் செட் பண்ற. உன்னோட கியூரியாசிட்டி இருக்கு, இந்த கியூரியாசிட்டி நீ அப்படியே அந்த மெஷினுக்கு கொடுத்துட்ட, அவ்வளவுதான். It has bigger access, it has access to larger set of data, so it is trying to solve the problem for you, but basically it is your curiosity, அதோட manifestation தான் அந்த மெஷின். Okay, interesting. So அந்த சென்ஸ்ல நான் சொல்றேன். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த கியூரியாசிட்டி வந்து is it arising from a good place or is it arising from a insecure scary place? இங்கதான் the drunk conversation that you brought in plays a major role. நான் அந்த ரைட் டைம் ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்ற விஷயமே இதுதான். இந்த கான்வர்சேஷன் வந்து அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்டேபிள் மென்டாலிட்டியில மக்கள் இதெல்லாம் வந்து வருமா அப்படின்னு கேட்டா வரலாம், இதெல்லாம் பார்ட் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங்னு சில பேர் சொல்லுவாங்க. பட்
அது வந்து லைக் நார்மலா ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க யோசிச்சிருப்பானுங்களா இல்ல ஒரு கெட்ட விஷயத்துக்காக இதெல்லாம் யோசிச்சிருப்பானுங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரைட் டைம் ரைட் பிளேஸ் ஜோசியக்காரன் பேசுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா லைக் இட் ஆட்ஸ் a lot of sense. Like I believe இந்த கான்ஷியஸ்னு சொன்னோன்னே சடனா ஒரு தாட் வருது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन which was asked to the multivac ன்னு இருக்குறதுல was as you said two drunk people who weren't really in a state of consciousness. So what if they hadn't asked that question? We would have lost 20,000 years where the question wasn't asked for the first time, because apparma pakmode it seemed like a conscious question, or at least they had faculty over their mind. And so எனக்கு இப்போ இப்படி சொன்னாக்கா the AC would have lost 20,000 years of knowledge, and so it wouldn't have been able to get this answer by losing that 20,000 years of இல்ல data. மாசா, நான் வந்து இந்த இடத்துல தான் I think probability has more power than individual people. எப்படி சொல்றேன்னா, if those people did not ask the answer, somebody else would do. Yeah. Somebody else would have asked the same question. Okay. So it is the need of the time. இப்போ வந்து we all needed oil, macam. We all needed crude oil and coal and any fuel that needed. We needed heat, a lot of heat to make our equipments. Everything was metal. It was metal. அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இப்போ மரத்தை நம்ம வெட்டிட்டு இருந்த பேஸ்ல நம்ம வெட்டிட்டே இருந்தோம்னா we would have exhausted the whole earth's ecosystem. green cover முடிச்சிருப்போம். Somebody knew this problem. That is why we started digging. Dig பண்ண ஆரம்பிக்கும் போது we found coal. So coal வந்து the whole humanity started digging for coal because that became the biggest source of energy. ஆனா இப்போ இந்த டைம்ல என்ன ப்ராப்ளம் வரும்னா, coal mines இருக்கும் and half of the time it will be flooded. You will have to wait until all the water drains out to start the next excavation. இப்போ வந்து மொத்த ஹியூமனிட்டிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, to empty these coal mines. That is when motor was invented. So the need of the hour was that the whole human intelligence was trying to crack this problem. That is how we cracked that problem. அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் மார்க் ஜக்கர்பர்க் did not invent or did not found Facebook, somebody else would have founded a similar platform. கண்டிப்பா Just that the name would have been different. ஆஸ்திரேலியா இருக்கு, நிறைய பேர் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருந்தாங்க. he just was the one who clicked. So I think questions would have naturally been asked. ஆமா, அது இன்னொரு இது என்னன்னா, இது லைக் that's why I'm saying the data don't take individuality seriously. That gives you kind of hope, la. You don't have to take the whole burden. We are a part of a larger system and definitely it's going to happen. You can be at peace. ஆனா அப்படி பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவலா தானே நீ கேள்வி கேட்கணும். சோ அப்ப நீ மத்தவன் கேட்பான்னு சொல்லிட்டு அந்த ஆஃப்லோட் பண்ணிடுவியா? No. You think you are doing it, but I'm saying it's not a doing. It's a being. Okay. You just be and the question will naturally happen. You don't have to try and take anything in your responsibility. Just trust the process and just let it go. அதான் இப்போ ஆனா இன்னொன்று விஷயம் பார்த்தேன்னாக்கா, how the computer is evolving over this series of short storyக்குள்ளேயே நிறைய சாப்டர்ஸ்னு வச்சுக்கோ, over these chapters, how man as a race is evolving over these chapters. அதுக்கு ஏதாச்சும் parallels உங்களுக்கு தெரியுதா? Or how Asimov has visualized that? இப்போ man becomes man, AC becomes multivac becomes planetary AC, becomes a galactic AC, becomes cosmic AC. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் like do you see any parallel between how man has grown and how this AC has grown? ஏதாச்சும் தெரியுதா? இல்லாட்டா both are the same அந்த மாதிரி கட்சியா சொல்றீங்களா? இல்ல மச்சான், இப்போ அந்த மெஷின் வந்து how is it different from man ன்னா, மெஷினோட எவல்யூஷன் வந்து it is only in terms of its efficiency. ஆனா மேனோட எவல்யூஷன் இஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங். கரெக்ட். How his experience of universe is changing is how human beings evolution should be measured. But a machine's evolution cannot be measured in this aspect because we don't know how they experience the universe, correct? So in that way I think they are very very different terms. எனக்கு இங்க ஒரு குட்டி டேக்அவே இருக்கு. இப்போ இவன் சொல்லியிருக்கிறது பார்த்தோன்னா 100 வருஷம் லைக் ஒரு 1960ல சொல்லியிருக்கானடா. ஆமா 60ல சொல்லியிருக்கான், 56ல சொல்லியிருக்கான். அதை அப்படியே அடுத்த ஒரு 100 இயர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கான். ஓகேவா? நம்ம வந்து லிட்டரலா 50% தான் தாண்டி இருக்கும். வந்து இவன் என்ன சொல்றான்னா, இவன் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்திருப்பான், எவ்வளவு ஃபார்வர்ட் லுக்கிங்கா இருக்கான். இதுல வந்து அவன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கான். ஹூ இஸ் ஆல்மோஸ்ட் த ஸ்மார்ட்டஸ்ட் கிட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஈவன் நவ். புரியுதா? when you think about it. இத அவனோட growthக்கும் பீப்புளோட growth, டெக்னாலஜியோட growth வந்து அர்ஜுன் சொல்ற மாதிரி என்னால வந்து ஒரு ரிலேட் பண்ண முடியாது. ஆனா அதை வந்து நான் ஹியூமன் growthோட வந்து செமையா நான் ரிலேட் பண்ணுவேன். ஏன்னா as we grow,
technology is going to grow 10x or 100x, like you can decide the x number. Okay, ஏன்னா we are the one who is feeding the information. If we are getting evolved, obviously அது வந்து நீ டாப் நாட்ச்ல எதிர்பார்க்கலாம், அதுல தப்பே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இது நல்ல இதுல போதா கெட்ட இதுல போதா, இல்ல in terms of wherever we are going, right? Destruction is something which is readily visible. We have seen a lot of natural disasters, and the potentiality of happening that is also higher. And இவன் 61ல சொல்ற லெவலுக்கெல்லாம் நம்ம இல்ல. அந்த நேரத்துல வந்து அவன் யோசிச்சதை விட ஒரு 10 மடங்கு அதிகமா இன்னொரு கதை எழுதுவானுங்கன்ற. 2061ல ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட பத்தி எழுதுறான் அப்படின்னா இவன் என்ன யோசிச்சிருக்கான்னா ஒரு 100x அதிகமா அவன் எழுதுவான். ஆப்வியஸ்லிடா இந்த growth perspectiveல பாக்குறப்போ எனக்கு correct hey மச்சான் பாரு your understanding of technology evolves that is also there. And then the fascinating thing about the story is it only heavily relies on the principles, like what Arjun said, right? It relies on the principle of like how basically human think about something and how basically human has to hope for something, correct? That's going to be the same, right? Human wants to live, human also wants to be immortal, they want to colonize planet, they don't want to die, right? So அந்த பிரின்சிபல்ஸ்ல இருக்கிறதுனால டெக்னாலஜி டசன்ட் மேட்டர். ஒரு பாயிண்ட் பார்த்தா ப்ரொஜெக்ட் போகுது. இந்த ஸ்டோரியில இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு பீப்புளுக்கு இருக்க அந்த ஃபியரோ இல்ல அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் they'll get scared, right? That the stars are going to run down. The kids are getting scared. So basically the author is trying to emphasize on that emotion of insecurity, emotion of vulnerability. You do not know where you're heading and you are going to go off. கரெக்டா? அதனாலதான் அந்த லீப் ஆஃப் ஃபெய்த்தும் செம்ம மேட்டர் மச்சான். அதுல கடைசியில அவன் பாசிட்டிவா இல்ல ஒரு இந்த சஸ்பென்ஸோடயே சாவு அப்படின்னு சொல்ற மாதிரி தானே வச்சான் அவன். புரியுதா? வரேன்டா வரலாம். அதுக்கு ஒரு டிகோடிங் இருக்கு. சஸ்பென்ஸ் இருக்கு மச்சான். இப்ப சஸ்பென்ஸ் இருக்கு. இப்படி ஒரு சஸ்பென்ஸா இருக்குன்றது எனக்கு வந்து அது ஒரு குட் திங்கா இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு அது ஒரு ஸ்கேரி திங்கா இருக்கலாம். அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்டோரியில. சிலருக்கு அது ஸ்கேரியா இருக்கு, சிலருக்கு அது we'll just figure it out when the time comes in இருக்கு. ஆனா நீ எசென்ஷியலா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, this particular emotion has never evolved is what I'm trying to get at. We are this speck of funny being which is just looking at a vast canvas which is beyond our intelligence. So இந்த particular feeling of vulnerability தான் இந்த புக் வந்து சொல்லுது. So இப்போ வந்து அந்த பர்டிகுலர் இந்த ஸ்பீசிஸோட நீ ஐடென்டிஃபை ஆகாம இந்த யூனிவர்ஸோட ஐடென்டிஃபை ஆகிறது தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட், வேர் even after these human beings are gone, this universe has its consciousness, it has its own preserved being and it reverses itself. So in that aspect I love this story. How it ended is very important. கரெக்ட். ஏன்னா அதுமே இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆன்சர் இருக்குல்ல, லைக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்கறானுங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு சன் வந்து என்னைக்கோ ஒரு நாள் காலி ஆயிடும், நான் வந்து அடுத்த பிளானட் தேடி போகணும், அடுத்த ஸ்டார் தேடி போகணும். இந்த செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அவன் அந்த நேரத்துல என்ன ப்ராப்ளம் நினைச்சானோ அதுக்கான ஆன்சர் இருக்கு. தென் அகைன் அடுத்த பார்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்டார் பாத்துட்டேன், பட் ஆனா இந்த ஸ்டார்ஸோட எனர்ஜி வந்து போயிடும் என் யூனிவர்ஸ்குள்ள இருக்க ஸ்டார். தென் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் another universe. But still the whole equation of this reversing the entropy never stops. கரெக்டா? அந்த இடத்துல அந்த ஃபியர்ங்கிற ஃபேக்டர் இருக்கு. Even though you have answers, even though you have answer for all the problems that you currently have, you'll still have problems. That is the point I'm coming to. இல்ல இதுலயே பாரு, நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப்லயுமே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. கரெக்டா? லைக் அந்த நாளைக்கு தான் எடுக்கிறேன். அண்ட் இதுல வந்து இன்னொரு நேச்சுரல் செலக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னா, ரெண்டு பேரும் உட்காந்துருக்கானுங்க, ஒருத்தருக்கு வந்து 10,000 years வந்து இருந்தா போதும், சரியா? இன்னொருத்தருக்கு அது பத்தாது, இன்னொருத்தருக்கு வந்து அவனுக்கு இதை பத்தி தெரியணும். அதுக்கு அடுத்த பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், ஃபேமிலியோட இருக்கான், he knows that there is no answer, but அவனுக்கு வந்து அதை கேட்ட அந்த ரிஜெக்ஷன் அவங்க புரியல. பட் அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரெசிவ்லி டுவர்ட்ஸ் மோர் அம்பிஷியஸா போறானுங்க, ரைட்டா? இதுல கூட நீ ஒரு செலக்ஷன் குட்டியா பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் சம் பீப்புள் who don't have the drive, basically kind of the drive becomes more common across all the people because you are going for something else and you are also facing the bigger problems where the drive is the need. கரெக்டா? மச்சான் இதுல இன்னொரு ஸ்பேஸ் ஃபேக்டர் என்னன்னு வச்சுக்கோங்க, நீ ஒரு இண்டிவிஜுவல் சைட்ல பார்க்கும்போதுமே ஒரு ப்ராப்ளம் எடுக்கிற அப்படின்னா அது எவ்வளவு தூரம் வந்து நீ மேனிஃபெஸ்ட் பண்றங்கிற பொறுத்து தான் சைஸ் ஆஃப் ப்ராப்ளமே. கரெக்டா? இப்ப சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பயப்பட இல்லை அப்படின்னா நீ அதை பார்த்து பயப்படல, அவ்வளவுதான். doesn't mean that the problem is actually not scary for everyone. கரெக்டா? இந்த கதையுமே அதே தானடா. இப்ப இருக்கும்போது the reality you're talking about is billions of years in the future. So அப்படி இருக்க, it's not even like 100 years or 200 years or something, it's like billion of years of in the future where man might not be man, he might have evolved into someone else also, he might not be a whole different species at that point. ஆனாலும் அந்த கேள்வி அவன் இந்த டைம்ல யோசிக்கிறது அது தேவையா?
ஏன்னா நம்ம இப்போ நீ சொல்றல 100 வருஷம் தான் நம்ம லைஃப் ஸ்பேனுக்கு வந்து நம்ம யோசிச்சா போதுமா, இல்லாட்டா இந்த மாதிரி எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கூட அதுதான் யோசிக்கணும். எனக்கு அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. நானும் விக்கியும் ஸ்டார்டிங்ல சொல்றதே என்னன்னா, அது யோசிக்காம இருந்தா அது தப்பா, அண்ட் நீ செலெக்ஷன் வேற ஒரு டேர்ம் யூஸ் பண்ண. நம்ம யோசிக்காம இருக்கிறதுல ஓகே நமக்கு அது அஃபெக்ஷன் இல்லை. ஒரு நம்ம 100 இயர்ஸ் ஹியூமனிட்டின்னு பார்க்கும்போது அது பிரச்சனை வருதா இல்லை? அது எப்படி? எனக்கு என்ன தோணுதுன்னா மச்சான், அவன் என்ன சொல்றான்னா, இப்ப நீ வந்து உனக்கு இப்ப இருக்க லிமிடெட் டேட்டா வச்சு யூஆர் ப்ரொஜெக்டிங் இட், பட் தட் மைட் நாட் பி த ட்ரூத்ல, பிகாஸ் டுமாரோ டேட்டா மைட் சேஞ்ச். Tomorrow, whatever happens to the world might change. There might, due to global warming, we might become a different kind of species. We might not need oxygen. That might happen. We don't know. So, அந்த question of இது ஆல்வேஸ் இருக்கு. இப்ப இருக்க நம்ம லிமிடெட் செட் ஆஃப் டேட்டாவை நம்ம பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றோம். அதுதான் இந்த ஸ்டோரியில நடக்குது. அண்ட் when it அந்த ஸ்கேல் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோமோ அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெரி ஸ்மால் டசன்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கலெக்டிவா மேக்னிஃபை ஆகுது மச்சான். இப்ப நான் ஒன்னு பண்றேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு இந்த ரேஸே வந்து இது டுவர்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற போது நான் இப்போ இந்த விஷயத்த வந்து கரெக்டா பாப்பனா தப்பா பாப்பனா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் கிடையாது. லைக் நான் வந்து டுவர்ட்ஸ், நீ கார்த்திக் கேட்டில்ல இது மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி டுவர்ட்ஸ் வந்து போகணுமா இல்ல வந்து சம்மன் ஹூ செட் இந்த மாதிரி எனக்கு ஓகே எனக்கு 10,000 இயர்ஸ் இருந்தா போதுமா அப்படின்னு சொன்னா இட் டசன்ட் மேட்டர். ஓவரால் ஈக்குவேஷன் அது டோட்டல் கம்யூனிட்டியோட உனக்கு போற ப்ரொஜெக்ஷன் டெஃபினெட்லி மேட்டர்ஸ். பட் ஆனா உன்னோட இண்டிவிஜுவல் சைட்ல பார்க்கும்போது ஆமாண்டா. ஆக்சுவலா சரணா எனக்கு ஒரு சென்ஸ் வருது. ஏன்னா நம்பர்ஸா நீ ஒரு மேக்கசோபிக்கா நீ மேல போக 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 உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி அவ்வளோ ஒரு மேட்டரா இருக்காது. கரெக்டா? அதான் இண்டிவிஜுவாலிட்டி ஒன்று இல்லவே இல்லை. இப்போ நீ வந்து அந்த ட்ரங்க் பீப்புள் 2 பேர் கேட்டாங்களே, அந்த கொஸ்டின் கேட்டாங்க, that machine said insufficient data to give a meaningful answer. What happened the next morning? How did these people மறந்து போயிட்டே இருந்தாங்க, மறந்து கிளம்பிட்டாங்க. So basically they are in denial, just like how we are. We know that we are going to die, we know that the world is going to end, but we are in denial. புரியுதா? People who are in denial are not scared. Doesn't mean that the truth is not scary. நீ மச்சான் அப்படி பார்க்கும்போது எல்லா ஸ்டோரியிலுமே அப்படிதான் பண்ணிருக்காங்க. கரெக்டா? எல்லா ஸ்டோரியிலுமே இந்த क्वेश्चन வந்து அந்த ஒரு சொல்றேன். அதனால தான் they are not இது இருக்கு. கரெக்டா? Now other point which I wanted to ask was if the over the span of time he has given multiple short stories and he has given the progress ன்னு ஒரு இது இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம இது ஒரு இவென்ச்சுவாலிட்டின்னு எடுத்துக்கலாமா? லைக் எனிவே இது பண்ணிடுவோம், எனிவே நம்ம அடுத்த பிளானட் போயிடுவோம், எனிவே இது பண்ணிடுவோம். ஏன்னா பேசிக்காக அந்த ஒரு டிரைவ் இருக்கு. இல்லாட்டினாக்கா ஹியூமன் பீயிங் அஸ் ரேஸ் நம்ம எக்ஸ்டென்ட் ஆகிடுவோம், அது அந்த போகிற அட்டெம்ப்ட்ல எக்ஸ்டென்ட் ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு இது எடுத்துக்கலாமா? இது ஒரு இவென்ச்சுவாலிட்டியாக எடுத்துக்கலாமா? இல்லாட்டா இந்த ஃபிலாசபி இது ஒரு prediction மட்டும் தானே? You can either believe a prediction or you can unbelieve it. You cannot be certain that this is going to happen. கரெக்ட்டா? இல்ல நம்ம போற ஸ்டேஜ்ல அதை எப்படி எடுத்துக்கலாம்னு கேக்குறான். இது கொஞ்சம் இல்லடா, இப்ப நம்ம போற ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க. நீ வந்து இத பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றது யூஸ்ஃபுல்லா to make this intellectual gymnastics is really helpful. Is it making your mind stronger? அதான் உன்னோட பாயிண்ட். ஆனா அதுக்கு முன்னாடி நீ சொன்ன தெரியுமா, you also think when you know this is the truth and if the truth is scary or if the truth is very negative, you can either be in denial or you can either get into the scary mode or you can either look at it like it's okay, we are all going to die anyway. அந்த மாதிரி இது மாதிரி என்ன வேணா எடுத்துக்கலாம். இப்போ இந்த क्वेश्चंस அவனுக்கும் இருந்திருக்கு சரியா? ஆனால் அவன் வேலையாக தான் பார்த்துருக்கான். அந்த ஒரு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இதுக்கு எஸ் ஆஃப்லோடட் திஸ் கொஸ்டின் பேசிக்கா. அப்படிதானே இந்த ஸ்டோரியில் அதான் நடக்குது. அதான் நான் சொல்றேன், இந்த ஸ்டோரியில அந்த கான்டெக்ஸ்ட் அவங்க வந்து கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க. That's why they are zooming out into billions of years and looking at the content then. கான்டெக்ஸ்ட் வந்து சட்டிலா தான் இருக்கு. கான்டெக்ஸ்ட்டை மெயினாக வச்சு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பிகாஸ் நேச்சுரலி இட்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகே ஸோ யா. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீ இந்த கொஸ்டின் கேட்கும்போது நீ நேச்சுரலா அந்த கான்டெக்ஸ்ட் யோசிக்கிறல்ல, எதுக்குன்னு யோசிக்கிறல்ல. நீ அந்த புக் படிக்கும்போது யூ வில் பி ஆப்ஜெக்டிவ்லி லுக்கிங் அட் தி கான்டென்ட். ஓகே பில்லியன்ஸ் இயர்ஸ் கழிச்சு இது, ஓகே பில்லியன் இயர்ஸ் கழிச்சு அது, ஓகே வாட் இஸ் தி பாயிண்ட் நவ்? இன்னைக்கு இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், இந்த புக்கை என்ன பண்ணு. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம டிஃபைன் பண்றதுக்கு we need to ask a different set of questions. Okay. It's not just how the author has perceived it. We'll have different questions that we need to address to ourselves. So in the pointல நீ யோசிக்கும் போது each one has to fight this battle. Ignorance is bliss cannot work here.
Okay. Because if you think ignorance is bliss, the context will always remain the same. So no matter how you change the contents around you, you will still be experiencing the same amount of profoundness. ஓ Your நம்ம ஒரு experience of பேராமீட்டர்ல செட் பண்ணி இது பண்றதுல அவ்வளவுதான் பண்ண முடியும் unless we change the parameters of what our boundaries are. Okay, so interesting. you won't even know what you are missing, and that is a stupid way to be. You can be that way when you are an animal, but now we have the choice to open up all these questions. Nice. So ask those questions and change the context. Keep changing your context until your experience becomes more profound. அதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது தான் லைக் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் இந்த ஸ்டோரியில் பார்த்தோன்னாக்கா இஸ் த லாஸ்ட் பேராகிராஃப் ஆர் ஸோ வேர் த ஃபேமஸ் லைன்ஸ் விச் சேஸ் இஸ் லெட் தேர் பி லைட்னு ஒரு ஃப்ரேஸ் வருது அண்ட் இமீடியட் கனெக்ஷன் வி கோ பேக் இஸ் டு த பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் டு தட். ஸோ இப்போ இந்த கடைசி எண்டிங்கில் ஐ திங்க் தட்ஸ் வாட் சம்ஹவ் பீப்புள் இனிஷியலாக நவீன் சொன்ன மாதிரி இட் கிவ்ஸ் ஹோப் ஆர் அந்த ஒரு டோன் ஃபார் த ஹோல் ஷார்ட் ஸ்டோரி அன்டில் தட் பாயிண்ட் வாஸ் செட் பை த லாஸ்ட் சப் ஸ்டோரின்னு வச்சுக்கோ. What are your thoughts on the final conclusion of the short story? And do you see any other connections from the last part of it? எனக்கு வந்து ஒரே பஞ்ச் டயலாக் தான் ஞாபகம் இருந்தது. never an option. என்னடா மொத்தம் giving up is never an option. போயிட்டே இருக்கும் என்னதான் நடக்குது பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வேலை வேற லெவல் அவன் பாட்டு அடிச்சு நவுத்தி போய்கிட்டே இருக்கான். சொல்லுங்க எப்படி இருந்துச்சு கடைசியா முடிக்கும் போது அந்த ஃபைனல் பார்ட்டோட? அர்ஜுன் டிக்கெட் வருது நினைச்சேன். சொடே இங்க பாரு ஃபைனல் பார்ட் வந்து அந்த இவனோட திருப்பி பிக் பேங்கோட தானே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. சரியா அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கியூமுலேட்டிவா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து டிசைட் பண்ணிட்டு let there be light is basically when the big bang or something has started, that is when the light originated, correct? And the part it is going back, and then this universe is going to be this system where it continuously sustain on its own. Like ஆரம்பிக்கும் அந்த ஒரு பாயிண்ட்க்கு மேல பாத்தீங்கன்னா as everything it will come back to the first point. You never know who created it, correct? And then the over generation அது எனக்கு ஒரு क्वेश्चन மச்சான். actually இவங்க வந்து திரும்ப let there be light ன்னு சொல்றாங்கல, that the universe is saying la, that hyperspace intelligence is saying la. சொல்லு. And then there will be this great reverse and the big bang again will start, and there will be this individual material particles, and then there will this probability that is trying to get us back to that kind of intelligence. And the consciousness that dictates this whole movement is that hyperspace consciousness, correct? The consciousness of that hyperspace that human being already invented. Human being is so that correct? consciousness is part of both man again, and the process machine. Machine is a super consciousness மாதிரி வெச்சுக்கோ. It's a submerged of both man and machine, which is indistinguishable by this time because their needs become the same of answering that individual question which they have. ரெண்டு பேருக்கும் இருக்குறதுல. So அப்படி இருக்கும்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ திரும்ப அந்த let there be light ன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப இந்த process திரும்ப first big bang ல இருந்து ஸ்டார்ட் ஆகி வரும்போது in that process at some point there is going to be a human being. நான் என்ன சொல்றேன்னா அந்த ப்ராபபிலிட்டி நீ போறல, அவன் என்ன சொல்றான், in case human beings இருந்தாலும் அவன் எதை கும்பிடுவான், எப்படி ஆரம்பிச்சுன்னு நினைப்பான். திரும்ப இதே क्वेश्चंस திரும்ப he'll have to face la. This consciousness knows he is going to get there because that is the process of the consciousness. ஏன்னா இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இதுல என்னன்னாக்கா how an AC develops over here is every time அந்த ACயே அதோட சக்சஸரை கிரியேட் பண்ணி சக்சஸரோட சப்மர்ஜ் ஆகிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இதுல ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ இந்த இதுல என்ன இதுனாக்கா இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த universal consciousness that will dissolve, this will be its last act, so there won't be a universal consciousness after let there be light. நோடா நீ சொல்றல்ல இப்போ வந்து அந்த ரிவர்ஸ் பண்றது it's a wisdom to reverse the wisdom. how அதுதான question, how to reverse the human beings or question ஆரம்பிச்சு. and that wisdom get lost in solraan, and so we have to relearn it ன்ற இல்ல நீ அந்த wisdom that hyperspace consciousness got the answer. Now it is demonstrating it. So the hyperspace consciousness is demonstrating it. So in this demonstration at some point there is going to be a human being who will have the same question, but will this human being be aware of the fact that there is a super consciousness that he invented before? இல்ல அதான் நான் சொல்றேன், நீ அந்த சூப்பர் கான்ஷியஸ் இன்னும் இருக்குன்னு ஒரு டெரிவேஷன்ல இருக்க. எனக்கு என்னோட டெரிவேஷன் என்னக்கா பை ரிவர்சிங் த சூப்பர் கான்ஷியஸ் டிஸ்இன்டிகிரேட்ஸ் மாதிரி நான் சொல்றேன். இட்ஸ் நோ லாங்கர் தேர். And so man invents his own super consciousness again, and that is the whole cycle அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்படி பார்த்தனாக்கா இது ஒரு ரிகர்ஷன் மாதிரி எடுத்துக்கூடா. இப்போ இது ஒன் லூப் ஆஃப் த ஸ்டோரின்னு பார்த்தனாக்கா இதுக்கு முன்னாடியும் லூப்ஸ் நீ கன்சிடர் பண்ணணும்ல. அப்போ ஸோ இந்த சூப்பர் கான்ஷியஸ்னுக்கு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அப்போ the levels of recursion மாதிரி அப்போ போயிடும்.
அப்படின்றியா இல்லாட்டா everything destroys அப்படியே and the சொல்றோம். same thing repeats அந்த மாதிரி அப்படிதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து இல்ல அப்படின்னா we would you're telling it's reach- a level of recursion ன்னு சொல்றியா இல்லாட்டா நான் என்ன சொல்றேன் this ends and it's like a bouncing of the same thing ன்னு சொல்றேன் இல்லாட்டா நீ levels மாதிரி பேசுறியா? மச்சான் நான் வந்து இது வந்து ஒரு சைக்கிள்னு சொல்றேன். இட்ஸ் நெவர் எண்டிங் சைக்கிள். ஒன்ஸ் யூ பிகம் கான்ஷியஸ் ஆஃப் திஸ் சைக்கிள் யூ வில் பி given a different kind of parameters to crack ன்னு சொல்றேன். சரி ஃபைனலி ஒரு கன்க்ளூஷனா இப்போ இந்த டிஸ்கஷனுக்கு இது பண்ணனாக்கா do you have any final questions which you had initially which you think weren't talked about answered ன்னு சொல்ல மாட்டேன். மச்சான் அவர் ஒரு ட்ரிப்ல நீ ஸ்டார்டிங் சொன்ன தெரியுமா, அவர் ஒரு ட்ரிப்ல டிராவல் பண்ணிருக்காரு. ஆமா. அந்த ட்ரிப்ல இது வந்துச்சு மச்சான். அவ்வளவுதான் பாயிண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன். எனக்கு என்னன்னா இப்போ இந்த மொமெண்ட்ல எனக்கு வந்து the context is changing. The context of this moment is changing, which is a huge thing. நம்ம வந்து அதை சொல்ல முடியவே முடியாது. பிகாஸ் வாட் யூஆர் எக்ஸ்பீரியன்சிங் இஸ் நாட் டிஸ்கிரைபபிள். ஸோ அதுக்கு தான் ட்ரிப்னு ஒரு வார்த்தை, ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் ட்ரிப் ஆயிட்டு இருக்கேன் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் யுவர் கான்டெக்ஸ்ட் இஸ் சேஞ்சிங். ஸோ இப்போ இவர் சொல்றதுல ஒரு கான்டெக்ட் செட் ஆகுது, வேற ஒருத்தங்க சொல்றதுல வேற ஒரு கான்டெக்ட் செட் ஆகுது. நம்ம வந்து நிறைய பேர் சொல்றது கேட்கும்போது நம்ம கான்ஸ்டன்டா இந்த கான்டெக்ட் எவால்வ் ஆகிட்டே இருக்கும் டு த பாயிண்ட் வேர் ரியாலிட்டி இஸ் ஒன்லி அ ஸ்டோரி தட் யூ ஆர் டெல்லிங் யுவர் செல்ஃப். So when you reach that state where reality is only a story that you are telling yourself, you have a lot more freedom than people who think reality is real. Chanda. Nice. Okay, people. With that, we'll come to an end for this episode of Taramana Sambhavam. உங்களுக்கு இது ஐசக் அசிமோ பேரன் தான் இந்த எபிசோட் பேர் மச்சான். இந்த ஒரு ஓவராலிங் தீம் ஆஃப் சீரீஸ் வந்து தரமான சம்பவம் தான் நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு எபிசோடுக்கு பேர் வந்து டிபெண்டிங் ஆன் வாட் யூ டாக்கிங் அபவுட் we can talk about that. இந்த பர்டிகுலர் எபிசோட்ல நம்ம ஐசக் அசிமோவ் பேர் என்ன ஓகே நவீன் கொடுத்த இது வச்சுக்கலாம். பட் யா, டு கோ ஆன் மோர் such trips with us, tune in to our future podcasts.